இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திருச்சி மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கதிரவன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது தங்கள் ஊரில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் கேட்டவரை எம்எல்ஏ கதிரவன் லூசி என திட்டியதுடன் நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம் என்றார். கல்யாணம் நடக்கணும்னா சொல்றதுக்கு உடனே கல்யாணம் நடந்தோடனே சாயந்தரம் பண்ணா இதாகாது. புரியுதா? போலாம் போலாம். ரவி ஒரு நிமிஷம். இங்க பாரு லூசு, லூசு என்ன பாருங்கிறதுல இவ்வளவு பேசுறதுல வந்தீங்க. அதுக்கு சம்பந்தமா நீ கேட்டு நீ என்னை தேடி வந்தியா? நீ ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ, போலாம் போ. நீ ஓட்டு போடவன எனக்கு போதுமா? தொகுதி பிரச்சினை குறித்து கேள்வி கேட்டவரை இழிவாக பேசிய மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். அவரது அறிக்கை: வழக்கமாக தேர்தல் முடிந்தவுடன் தான் திமுகவினர் தங்கள் சுயரூபத்தை காட்டுவார்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் ஒரு மாத காலம் கூட திமுகவினரால் பொதுமக்களுக்கு மரியாதை கொடுக்க முடியவில்லை. 5 ஆண்டுகளாக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த கிட்னி திருட்டு புகழ் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு தற்போது தேர்தல் அறிவித்து விட்டதால் ஏரியை சீரமைக்க முடியவில்லையாம். 5 ஆண்டுகளாக அவரது தந்தைக்கு 15 கோடியில் வெளிநாட்டு கார் வாங்க உழைத்து கொண்டிருந்தவருக்கு ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திக்க நேரம் ஏது? திமுக எம்எல்ஏவின் திமிர் ஆணவத்துக்கு மண்ணச்சநல்லூர் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பதிலளிப்பார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அனுமதி கிடைத்தும் பிரச்சாரம் ரத்து. விஜய்க்கு அப்படி என்னதான் ஆச்சு? தாவேகாவினர் அதிர்ச்சி வெளியான ரிப்போர்ட். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தேர்தல் தேதி அறிவித்ததும் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை துவங்கினார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இளைஞர்கள் திரண்டு வருகின்றனர். அவர் நடத்தும் ரோட் ஷோவிலும் வழிநடுக மக்கள் கூடுகின்றனர். விஜய் பிரச்சாரத்துக்கு போலீசார் முறையான அனுமதி வழங்குவதில்லை என்று தாவேகா நிர்வாகிகள் முதலில் குற்றம் சாட்டி வந்தனர். இப்போது போலீஸ், தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்த இடங்களில் கூட பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்வது தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பிரச்சாரம் ஓய வெறும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் கடலூர், கன்னியாகுமரி, கும்மிடிப்பூண்டி என அடுத்தடுத்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் விஜய் 9ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. நிர்வாக காரணங்களுக்காக அந்த பிரச்சாரத்தை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்று எந்த பிரச்சாரமும் நடக்கவில்லை. 10ஆம் தேதி காரைக்குடியில் பிரச்சாரம் செய்தார். மதுரையிலிருந்து காரைக்குடி வரை 4.5 மணி நேரமும், பின்னர் காரைக்குடியிலிருந்து திருச்சி வரையும் ரோட் ஷோ நடத்தி அதிர வைத்தார். அனுமதி கிடைத்த நேரத்தை தாண்டி காரைக்குடி சென்றதால் அங்கு பேசாமலேயே சென்றது தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இதற்கிடையே விஜய் ஒத்திவைத்த கடலூர் பிரச்சாரம் இன்று நடக்க இருந்தது. அனைத்து தரப்பு அனுமதியும் கிடைத்து தடபுடலாக ஏற்பாடு நடந்து வந்தது. திடீரென நேற்று இரவு 11 மணி அளவில் கடலூர் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தாவேகா மேலிடம் அறிவிப்பு வெளியிட்டது. நாளை அனுமதி பெற்ற கன்னியாகுமரி பிரச்சாரமாவது முறையாக நடக்குமா என்று தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அங்கும் பொதுக்கூட்டத்தை ரத்து செய்தார் விஜய். 6 மணி நேரம் கூட்டம் நடத்தி கொள்ள அனுமதி கிடைத்த நிலையில் கூட்டத்தை ரத்து செய்த தாவேகா 2 இடங்களில் ரோட் ஷோ மட்டும் நடத்த அனுமதி கேட்டு இருக்கிறது. ரத்து பட்டியல் இத்தோடு நிற்கவில்லை. நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி கவரப்பேட்டையில் பிரச்சாரம் நடத்த அனுமதி கிடைத்தது. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 4500 பேர் பங்கேற்கலாம் என்று தேர்தல் கமிஷன் சொன்னது. இப்போது அந்த பிரச்சாரத்தையும் ரத்து செய்வதாக தாவேகா அறிவித்துள்ளது. 13ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதி அந்த பிரச்சாரம் நடத்தப்படும் என்று ஒத்தி வைத்திருக்கின்றனர். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு விஜய் பிரச்சாரம் செய்ததை விட பிரச்சாரத்தை ரத்து செய்த நாட்கள்தான் அதிகம். முதல் நாளே வில்லிவாக்கம் பிரச்சாரத்தை ரத்து செய்தார். பெரம்பூர், கொளத்தூர் முடித்துவிட்டு வில்லிவாக்கம் செல்ல இருந்த போது தொண்டர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கூறி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் மார்ச் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட வில்லிவாக்கம் பிரச்சாரம் அனுமதி கிடைத்த பிறகு மீண்டும் ரத்து செய்யப்பட்டது.
அதன் பிறகு ஏப்ரல் 6 டி நகர் பிரச்சாரம், ஏப்ரல் 7 சைதாப்பேட்டை பிரச்சாரத்தை ரத்து செய்தார் விஜய். இதுவரை 7 முறை பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார். இதற்கிடையே 14ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதையாவது ரத்து செய்யாமல் இருப்பாரா என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். அடுத்தடுத்து பிரச்சாரம் ரத்தான நிலையில்தான் தொண்டர்கள், நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் விஜய். விஜய் பிரச்சாரம் ரத்தான விவரம்: ஏப்ரல் 11 கடலூர், ஏப்ரல் 12 கன்னியாகுமரி பகுதியாக ரத்து, ஏப்ரல் 13 கும்மிடிப்பூண்டி. விஜய் பிரச்சாரம் ரத்தான விவரம்: மார்ச் 30 வில்லிவாக்கம், ஏப்ரல் 6 டி நகர், ஏப்ரல் 7 சைதாப்பேட்டை. இரட்டை இலை சின்னத்தில் விஜய்க்கு ஒரு குத்து குத்துங்க. செங்கோட்டையன் காமெடி, வாய்விட்டு சிரித்த வேட்பாளர். தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிட்டேன். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் போட்டியிடும் தமிழ்ச்செல்வியை ஆதரித்து செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டால் அது நோட்டாவுக்கு போட்டதாகத்தான் அர்த்தம். எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து விஜயை வெற்றி பெற வைத்து இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்றார். அதை கேட்டு பக்கத்தில் நின்றிருந்த வேட்பாளர் தமிழ்ச்செல்வி வாய்விட்டு சிரித்து விட்டார். நொடி பொழுதில் தன் தவறை உணர்ந்த அவர், இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டு கேட்டு பழகி போய்விட்டேன் அதான் என்றபடி ஒரு குட்டி கதையை சொல்லி சமாளித்தார். ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிட்டேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, நான் போனது ஒரு ஆயா கேட்டாங்க, நான் போனது உங்களுக்கு தான் 9 தடவை போட்டேனாங்க. சரியம்மா அப்படின்னு ரெட்டவரை காட்ட ரெட்டைட்டாங்க. அம்மா நான் அது இல்லை, நான் விசில் நிற்கிறேன்னு. நான் வைக்கிறது விசில் சின்னம், அன்னைக்கு என்னது இரட்டை, இப்போ விசில் சின்ன. அப்படிங்களா? அப்படின்னா விசிலுக்கே போட்டுறேன். நான் எல்லார்கிட்டையும் விசில் கொடுக்கலையாட்டு தலைவங்க இருக்குதா? இருக்கு. எம்எல்ஏவிடம் கை நீட்டி பேசுவியா? எட்டி உதைத்த ஆதரவாளர்கள். திண்டுக்கல்லில் பகீர் வீடியோவால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிகள் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ தேன்மொழி போட்டியிடுகிறார். நிலக்கோட்டையில் இருந்து இவர் 3 முறை எம்எல்ஏ ஆனவர். நிலக்கோட்டை தொகுதிகள் 4வது முறையாக தேன்மொழிக்கு வாய்ப்பு கிடைத்தது. நிலக்கோட்டை கிழக்கில் உள்ள மெட்டூர் கிராமத்தில் திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது சிலர், நிலக்கோட்டையில் நீங்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துள்ளீர்கள், ஆனால் எங்கள் கிராமத்துக்கு சாலை 15 ஆண்டாகவே குண்டும் குழியுமாக உள்ளது, குடிநீர் பற்றாக்குறையும் உள்ளது, பலமுறை உங்களிடம் சொல்லியும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எந்த தைரியத்தில் மீண்டும் ஓட்டு கேட்டு வருகிறீர்கள் என கேட்டனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் கோபமடைந்தனர். எம்எல்ஏவை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்டவர்களை அதட்டினர். இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. கேள்வி கேட்ட இருவரை அதிமுகவினர் எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கியதால் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சண்டையை தேன்மொழி கண்டுகொள்ளாமல் பிரச்சாரம் செய்வதிலேயே குறியாக இருந்தார். திறந்த வாகனத்தில் நின்றபடி பேசி முடித்த தேன்மொழி, இந்த ஊருக்கு எப்ப வந்தாலும் சண்டையில் தான் முடியுது என சலித்துக் கொண்டு புறப்பட்டார். கமலாபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது எம்எல்ஏ தேன்மொழியிடம் 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வருகிறது, எம்எல்ஏ நீங்களும் 5 ஆண்டுக்கு ஒருமுறைதான் வருகிறீர்கள், நாங்கள் எப்படித்தான் வாழ்வது என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டனர். அங்கும் மக்களுக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு தேன்மொழி கிளம்பினார். தேன்மொழியிடம் பொதுமக்கள் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. தமிழக தேர்தலை ரத்து செய்யுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதிரடி வழக்கு. திமுக, அதிமுக, தாவேகா மீது பகீர் புகார். தீர்ப்பு என்ன? தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அனைத்துக் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில்
மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் இலவசங்களை அறிவித்துள்ளன. வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. வெள்ளி கொலுசு, குத்துவிளக்கு, நகை, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்டவை வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரான செயல். எனவே தமிழக சட்டசபை தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும். இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு திங்கட்கிழமை பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 9 கோடி தங்கம் பறிமுதல், பறக்கும் படையினர் அதிரடி. திருவள்ளூரில் பரபரப்பு. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதனையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இதனால் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கும் அதிகமாக கொண்டு செல்லப்படும் ரொக்கம், நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று திருத்தணி அருகே லட்சுமாபுரம் பகுதியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் ஏராளமான தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து வாகனத்தில் வந்தவர்களை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அதில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 1 கோடி மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது தெரியவந்தது. சென்னை கிண்டியில் உள்ள நகைக்கடையிலிருந்து திருப்பதியில் உள்ள கடைகளுக்கு விநியோகிக்க நகைகளை கொண்டு சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அவர்களிடம் அதற்குண்டான ஆவணங்கள் எதுவும் இல்லை. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து உரிய ஆய்வுக்கு பின்னர் நகைகள் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு நகைகளை பெற்றுச் செல்லலாம் என நகைக்கடை பணியாளர்களிடம் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரன் அறிவுறுத்தினார்.